ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மோர் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பானம் தான். அதாவது நம்ம வீடுகளில் எப்போவுமே தயிர் மோர் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக பால், தயிர், மோர் அப்படின்றது எல்லா வீடுகளும் இன்றியமையாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இந்த மோரில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது, இந்த மோரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் உடலில் கிடைக்க போகுது, இந்த மோரை யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை நமக்கு நிறைய தெரியாத பல நன்மைகள், நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நல்ல விஷயங்களை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ அந்த மோரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது மோர் இவ்வளோ சத்துக்கள் இருக்கா, இதை குடிக்கிறனால இந்த ப்ராப்ளம் தீரப்போதா, ஐயோ இவங்களாம் குடிக்கக்கூடாது, என்னப்பா அது இதனால் இத்தனை தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் நிறைய இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷன் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயில், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோக்கள், எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோரில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். மோரில் பொதுவாகவே புரதமும் கால்சியம் சத்துக்களும் அதிகமாக இருக்கும். அது போக விட்டமின் சி சத்துக்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இந்த மோரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக மோர் குடிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். உணவுகளை நம்ம சாப்பிட்றவோ என்னமோ அதை லிக்யூடாக குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கோடை காலம், அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மோர் குடிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை மோர் குடிக்கிறனால வயிறு குளிர்ச்சி ஆகிறது, நமக்கு அந்த வெயிலில் வர எரிச்சல் எல்லாமே ஈஸியாக சூப்பராக போயிடும். அதனாலே மோர் நிறைய பேர் விரும்பி குடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த கோடை காலத்துலாம் பாருங்கள், அதாவது தெருவில் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளுவண்டியில் வச்சு மோர் விற்றுட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு மோர்கள் ரொம்ப இன்றியமையாமல் நம்ம வாழ்வில் ஒன்றிட்டு இருக்க ஒரு பொருள் தான். இந்த மோர் நம்ம அடிக்கடி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோர் நிறையா குடிக்கிறதுனால வயிற்று எரிச்சல் பிரச்சனை சரியாகும். ஏன்னா இந்த வெயில் அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா சூடு உண்டாகும் உடலில், ஒரு மாதிரி உடலே அப்படியே தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி ஒரு ஹீட் உண்டாகும் உங்கள் பாடியில். நம்ம என்னதான் தண்ணி குடித்தாலும், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் குடித்தாலும் அந்த மாதிரி எரிச்சல் சரியாகவே ஆகாது. ஆனால் ஒரு டம்ளர் மோர் குடித்தாலே போதும், நம்ம வயிறு அப்படியே குளுன்னு ஆகிடும். அந்த எரிச்சல் எல்லாமே, இந்த பாடி ஹீட் எல்லாமே அப்படியே பறந்து போயிடும். அப்படியே சொல்லுவோம் இல்லையா, மோர் குடிச்சோம் அப்பா வயிறே குளிர்ந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியது இந்த மோரில் தான் அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்க செரிமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடியோடு சரி பண்ணுறதுக்கு இந்த மோர் சூப்பராக சிறந்து விளங்கும். தேவையற்ற கழிவுகள், அதாவது செரிமானத்தை தூண்டி விட்டு உடலில் இருக்க தேவையில்லாத கழிவுகள், நச்சு கழிவுகள் எல்லாத்தையும் மலம் வழியாகவும் வியர்வை வழியாகவும் வெளியேற்றுறதுக்கு இந்த மோர் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த மோரை அதிகமாக குடிக்கிறனால நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். ஏன்னா மோர் ரொம்ப குளிர்ச்சி வந்தது, நீர் சத்துக்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோரை அடிக்கடி குடிக்கிறனால நம்மளோட முகம் நல்லா பொலிவாக சூப்பராக மாறுது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா அந்த வெயில் காலம்லாம் வச்சா முகம் ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும், தோல் சுருக்கம் உண்டாகும் இல்லையா. இந்த மோரை குடிக்கிறனால உங்களோட ஃபேஸ் நல்லா அப்படியே சூப்பராக அழகாக நல்லா சூப்பராக பொலிவாக மாறிடும். இன்னொரு உடலில் ஏற்படக்கூடிய வறட்சி, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது உடல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் கை கால் கழுத்துக்கிட்டலாம் ஒரு மாதிரி தோல் கருக்கிறது, சுருக்கங்கள் சொல்லி வரும். அது தோல் வறட்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான தோல் வறட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடியோடு சரி பண்ணுறதுக்கு இந்த மோர் சிறந்ததாக இருக்கும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மோர் குடித்தாலே போதும் நம்மளோட உடல் எடை எவ்வளோ அதிகப்படியான உடல் எடையாக இருந்தால் கூட அந்த உடல் எடை எல்லாமே நல்லா வேகமாக குறைஞ்சி நீங்கள் சூப்பராக ஸ்லிம்மாக மாறுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா அதுவும் வெயிட் அதிகமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை அடியோட சூப்பராக சரி பண்ணுறதுக்கு இந்த மோர் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா ரத்த அழுத்தம் தான், அந்த ப்ரெஷர் சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரியான லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அவங்க வந்து அடிக்கடி மோர் எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே போதும் அவங்களோட ரத்த அழுத்தம் எல்லாமே வந்து வேகமாக நார்மலாக மாறிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் மோர் குடித்தாலே போதும் எல்லா ப்ராப்ளமும் அடியோட சூப்பராக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் நேரம் வந்துருச்சுனாலே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா வயிற்றுப்போக்கு தான், அடிக்கடி லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்க மோரை வந்து உணவுகள் அடிக்கடி எடுத்துக்கிறனாலையும் மோர் இந்த மாதிரி குடிக்கிறனாலையும் வந்து அவங்களோட அந்த வயிற்று வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றுப்போக்கு எல்லாமே வந்து சரியாகும். மோரை பொதுவாக எப்படி குடிக்கணும் அப்படின்னா நல்லா மோரை கடைஞ்சி அதில் நல்லா மல்லிச்செடி இருக்கு பாருங்க, குட்டி குட்டி மல்லிச்செடியாக போட்டு அதில் லைட்டாக கொஞ்சோண்டு சீரகம் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மோரை குடிக்கும் போது அப்படியே அருமையாக இருக்கும். அதில் இன்னும் லைட்டாக ஒரு இஞ்சி மட்டும் கட் பண்ணி போட்டு பாருங்கள், அப்படியே கொண்டான்னு சொல்லி மோரை குடிச்சிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான சூப்பரான மோரை பற்றி அன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். அதாவது அந்த மாதவிடாய் டைமில் வர வயிற்று வலி தான். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆனாலும் அந்த வயிற்று வலி வந்து போகவே போகாது, உருண்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த வயிற்று வலி வர டைமில் மோர் அவங்க அதிகமாக எடுத்துகிட்டு வரனால அவங்களுக்கு அந்த வயிற்று வலி பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சரியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம். இனிமேல் கண்டிப்பாக மோரை வந்து நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.